வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறள் கதையை பார்க்க போகிறோம். கவிஞர் ராம பரஞ்சோதி ஐயா அவர்களுடைய திருக்குறள் கதைகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கதை நேர்காணல். அது ஒரு பெரிய நிறுவனம். அதன் தலைமை அலுவலகம் சென்னை எழும்பூரில் இருந்தது. வெளியில் இருந்து பார்ப்பதற்கு அந்த கண்ணாடி மாளிகை அருமையாய் காட்சியளித்தது. அந்நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட் பணி ஒன்று காலியாக இருந்ததால் நேர்காணல் 3வது மாடியில் நடைபெற இருந்தது. அழகிய வெளிர் நீல நிற நாற்காலிகள் ஓர் அறையில் போடப்பட்டிருந்தன. சுமார் 20 பேருக்கு மேல் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். நேர்காணலுக்காக வந்திருந்தவர்களில் ஓர் இளைஞரை தவிர மற்றவர்கள் அழகாக உடை உடுத்தியிருந்தார்கள். அவர்களிடையே ஒரு முதியவரும் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் அமர்ந்திருந்தனர். ஒருவேளை வெளியூரிலிருந்து நேர்காணலுக்காக வந்துள்ள பெண்களுக்கு துணையாக இவ்விருவரும் வந்திருக்கலாம். சாதாரண உடையுடன் இருந்த இளைஞனை பார்க்கும்போதே அவன் ஒரு ஏழை என்பதை சொல்லியது. ஆனாலும் அவன் முகம் மலர்ச்சியுடனும் கண்கள் அறிவு கூர்மையுடனும் தெரிந்தன. வந்திருந்தவர்களில் பலர் பார்வையும் அவன் மீது விழுந்தன. ஓர் இளைஞன் பக்கத்தில் அமர்ந்திருந்த இளைஞனின் காதில் மெதுவாக, இவனை பார்த்தா காலேஜ் படித்தவன் போல தெரியலையே, பாருங்க இன்டர்வியூவுக்கு சாதாரண ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கான் என்று கூற, அந்த இளைஞன் திரும்பி அவன் காதில், ரொம்ப ஏழையாக இருப்பான் போல தெரியுது, இன்டர்வியூவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுங்க, வாடகைக்காவது எடுத்து போட்டு வந்திருக்கலாம் என்று பதில் கூறினான். அப்போது அந்த அறைக்குள் ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி உடையுடன் மிடுக்காக வந்து ஓரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அவரை பார்த்த அந்த ஏழை இளைஞன் எழுந்து வந்து அவர் முன்னாடி நின்று, வணக்கம் சார் என்றான். அட நம்ம மனோகரா, நீ எங்கப்பா இங்கே வந்திருக்க என்று வினவினார் காவல்துறை அதிகாரி. இங்கே ஒரு இன்டர்வியூவுக்கு வந்திருக்கேங்கய்யா என்ற அந்த இளைஞன் அடக்கத்துடன் பதில் கூறினான். அப்படியா, பெஸ்ட் ஆஃப் லக் என்று அவர் கூறும்போது அலுவலக சிப்பந்தி ஒருவர் வந்து அவரை வணங்கி, சார் உங்களை எம்டி வர சொன்னார் என்று கூற அவர் புறப்பட்டார். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் தன் மனதிற்குள், இவர் என் சித்தப்பா, எனக்காக வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்காருன்னு பாவம் யாருக்கும் தெரியல என நினைத்தான். இது தெரியாமல் முன்பு பேசிக்கொண்டே 2 இளைஞர்களில் ஒருவர் மற்றவனிடம், இந்த பையனுக்கு இந்த அதிகாரியை தெரிஞ்சிருக்கு பாருங்க, ஆச்சரியந்தான் என்றான் மெதுவா. அதுக்குள்ளே அடுத்தவன், ஒருவேளை இந்த பையனுக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண இவர் வந்திருக்கலாம் என்றான். ஆமாம் இருக்கலாம் என்றான் அடுத்தவன். ஆனாலும் அவ்விருவர் என்ன பேசினார்கள் என்பது மற்றவர்கள் காதுகளில் விழவில்லை. நேர்காணல் தொடங்கியது. ஓர் அறையில் பொது மேலாளர், நிர்வாகம், மேலாளர் கணக்குகள் ஆகிய 3வரும் நேர்காணல் நடத்தினார்கள். நேர்காணல் முடிந்தது. ஒரு சிப்பந்தி வந்து, எல்லோரும் போய் கேன்டீனில் காஃபி சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் வாங்க என்ற அதிகார துணியில் பேசினான். காபி, டீ, பிஸ்கட்டு, டோக்கன் அனைவருக்கும் கொடுத்தான். நேர்காணல் தொடங்கும் முன்பாக நாம் முன்னால் பார்த்த காவல் அதிகாரி நிறுவன மேனேஜிங் டைரக்டர் அறையில் பேசி கொண்டிருந்தார். அவர்கள் உரையாடலையும் கேட்டோமே. எம்டி, என்ன ஏசி சார், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனுக்காக வந்தேன் சார். ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே, பரவாயில்ல, விஷயத்த சொல்லுங்கள். இப்போ நடக்க இருக்கிற அக்கௌண்டன்ட் போஸ்ட் இன்டர்வியூவுக்கு என் அண்ணன் மகனும் வந்திருக்கான். அவனுக்கு தகுதி இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க தான் வந்தேன். இங்கே வந்த பின்பு இன்டர்வியூவுக்கு என் வீட்டில் 3 வருஷமாக பேப்பர் போடுற பையனும் வந்திருக்கிறத பார்த்தேன். அதனால் இப்போ என் முடிவை மாற்றிக்கிட்டேன். தகுதி இருந்தால் இந்த பையனை கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்குறேன் சார். ஏற்கனவே எங்கள் டைரக்டர் ஒருவர் ஒரு பொண்ணுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் ஒரு பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் உங்கள் அண்ணன் பையன், பேப்பர் போடுற பையன் 2 பேர் விவரங்களையும் சொல்லுங்கள். என் அண்ணன் பையன் பேர் சுந்தரேசன், மேற்கு மாம்பலம். பேப்பர் போடுற பையன் பேர் மனோகரன். அவன் சைதாப்பேட்டையில் இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருக்கான். இந்த பையன் ஏதோ 7வது 8வது படிச்சிருக்கான்னு நினச்சேன். அவனே இங்கே பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். அவனுக்கு இந்த வேலை கிடைச்சா நிச்சயம் நான் சந்தோஷப்படுவேன் என்று கூறிவிட்டு காவல் அதிகாரி விடைபெற்று சென்றார். இவர் கூறிய 2 பெயர்களையும் எம்டி குறித்து கொண்டார். நேர்காணல் முடிந்தவுடன் அந்த கோப்பை கொண்டு வந்து எம்டி மேஜையில் வைத்துவிட்டு அலுவலக மேலாளர் எதிர் நாற்காலியில் அமர்ந்தார். அவர் எம்டியை பார்த்து, சார், நேர்காணல் வந்தவர்கள் பெயர், முகவரி, பிகாமில் சராசரி மதிப்பெண், நேர்காணல் மதிப்பெண், மொத்த மதிப்பெண் என்று போட்டோம். பிறகு மொத்த மதிப்பெண்கள் அதிகம் எடுத்தவர்கள் வரிசையில் பெயர்கள் வரிசைப்படுத்தி எழுதியுள்ளேன். மொத்தம் 22 பேர் வந்தனர் என்றார். எம்டி கோப்பை பிரித்தார். தான் குறித்து வைத்திருந்த பெயர்கள் பட்டியலை எடுத்தார். அதில் மாலினி, டைரக்டர் சிபாரிசு; கலைச்செல்வன், அமைச்சர் பிஏ;
சுந்தரேசன் ஏசி உறவினர், மனோகரன் பேப்பர் பையன் என்று இருந்தன. நேர்காணலுக்கு பின் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை வைத்து போடப்பட்ட வரிசையை கோப்பில் பார்த்தார். மாலினி 5வது ரேங்கிலும், கலைச்செல்வன் 8வதும், சுந்தரேசன் 6வதும், மனோகரன் 1வதும் இருந்தனர். எம்டி மேலாளரை பார்த்து, இந்த வரிசை பட்டியலில் 1 முதல் 8 வரை உள்ளவங்களை மட்டும் பகல் உணவு சாப்பிட்டு விட்டு 2:30 மணிக்கு என் அறைக்கு நேர்காணலுக்கு வரச் சொல்லுங்கள். மற்றவர்கள் அனைவரையும் போகச் சொல்லுங்கள். எல்லோருக்குமே நம்ம கேண்டீனில் சாப்பிட டோக்கன் கொடுங்கள் என்று கூறினார். சரிங்க சார் என்று அவர் விடை பெற்றார். நேர்காணலுக்கு வந்தவர்கள் காத்திருந்த அறைக்குள் சென்று அவர், நான் பெயர் வாசிக்கிறேன், அந்த 8 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு எம்டி ரூம் முன்னால் வந்துருங்க, மற்றவர்கள் போகலாம். அனைவரும் எங்கள் கேண்டீனில் சாப்பிட்டு விட்டு செல்ல டோக்கன் எங்கள் சிப்பந்தி தருவார் என்று சொல்லி 8 பெயர்களை 8ல் தொடங்கி 1 வரை வாசித்தார். பெயர் வாசித்ததும் ஒவ்வொருவரும் எழுந்து நின்றனர். மேலாளர் அங்கிருந்து புறப்பட அவருடன் வந்த சிப்பந்தி ஒவ்வொருவருக்கும் டோக்கன் கொடுத்தார். நேர்காணல் தொடங்கும் முன்பே வந்திருந்த 2 இளைஞர்கள் தனியாய் மெதுவாக பேசியதை அறிந்தோம். அவர்கள் இருவரும் கேண்டீனில் அருகருகே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசுவதை நாமும் கேட்போமே. முதல் இளைஞன், பார்த்தீங்களா, அந்த ஏழை பையன் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டான். நான் அப்போவே சொன்னேன் சார், இந்த பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாருன்னு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அதிகாரியாக ஆஃபீஸில் வாங்குகிற லஞ்சம் போதாதுன்னு இது போல் சைடு பிஸ்னஸ் செய்தும் சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது. எப்படியும் அந்த பையன்கிட்ட 1 லட்சமாவது கறந்துருப்பார். அட நீங்கள் ஒன்று, நல்ல ட்ரெஸ்ஸே போட முடியாதவன் அவ்வளோ ரூபாய்க்கு எங்கே போவான் சார்? அட நீங்கள் ஒரு உலகம் புரியாதவராக இருக்கீங்களே. பையன் வேலையில் சேர்ந்ததும் மாதம் அவன் வாங்குகிற சம்பளத்தில் பாதியை தனக்கு 1 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு பேசி வச்சுருப்பார். அப்படித்தான் இருக்கும் சார். 2 இளைஞர்களும் படித்திருந்தும் பண்புடன் இருப்பவர்களாக தெரியவில்லை. உண்மையில் நடந்ததை அறியாமல் தவறாக புறம்பேசுகிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் கூறுகிறார், அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறம் பேசாதவனாகவும் அறம் இல்லாதவற்றை செய்பவனாகவும் இருந்தாலும் அவன் புறம் பேசாதவன் என்று சொல்லப்படுவது நல்லது என்பது இதன் பொருள். மேற்படி 2 இளைஞர்கள் இந்த குறட்பாவை படிக்கவில்லையா அல்லது படித்தும் அதை வாழ்க்கையில் கடைபிடித்ததில்லையா என்று தெரியவில்லை. பிற்பகல் 2:30 மணிக்கு அந்த 8 பேரும் 2ஆம் சுற்று நேர்காணலுக்காக 3 ஆண்கள் 5 பெண்கள் எம்டி அறையில் வெளியில் கூடினார்கள். பட்டியலில் 8ஆம் வரிசை எண் தொடங்கி கீழிருந்து மேலாக ஒவ்வொருவரையும் நேர்காணலுக்கு எம்டி அழைத்தார். இப்படி செய்வது நிறுவனத்தின் பழக்கம். கடைசியாக மனோகரன் நேர்காணலுக்கு வந்தான். அவனை எதிர் நாற்காலியில் அமரச் சொன்ன எம்டி மனதிற்குள், இவனை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே என்று நினைத்து பார்த்தும் உடனே நினைவுக்கு வரவில்லை. நேர்காணல் தொடங்கியது. தம்பி, உன் குடும்பத்தை பற்றி, படித்தது, முன் அனுபவம் பற்றி சொல்லு. சார், நான் ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்தேன். கூலி வேலை செய்த என் அப்பா பாதி பணத்தை குடித்தே செலவழித்து விட்டு நோயை விலை கொடுத்து தானே வாங்கினார். எனக்கு 4 வயசு ஆனபோதே அவர் இறந்துட்டார். அம்மா 2-3 வீடுகளில் வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க. நான் +2ல் நல்ல மார்க் வாங்கியும் மேற்கொண்டு படிக்க விரும்பலை. நான் கூலி வேலை செய்தாவது அம்மாவை காப்பாற்ற வேணும்னு நினச்சேன். அவங்களே இனிமேல் வேலைக்கு போக வேண்டான்னு நிறுத்திட்டேன். பிறகு எப்படிப்பா பிகாம் படித்த? நான் கல்லூரியில் சேராத அறிஞ்ச என்னுடைய ஆசிரியர் ஒருவர் ஒரு நாள் என்னை பார்த்தார். நான் அரை நாள் ஏதாவது வேலை செய்து கொண்டே மாலை நேர காலேஜில் படிக்கலாம் என்று ஆலோசனை சொன்னேன். நானும் அவ்வாறே காலேஜில் சேர்ந்தேன். காலையில் பல வீடுகளுக்கு பேப்பர் போட்டேன். 10 மணிக்கு ஒரு பெரிய கேனில் டீ நிரப்பி சைக்கிளில் ஒரு மரநிலையில் விற்பேன். 1 மணி அல்லது 1:30 மணி நேரத்தில் விற்றுடும். டிகிரி முடித்ததும் மாலை காலேஜ் போக வேண்டியது இல்லாததால் 1 வருஷமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கவுண்டரில் பில்லு போடுற வேலை செஞ்சேன். நான் இப்போது MBA கரஸ்பாண்டன்ஸில் கோர்ஸும் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒரு கதையை கேட்டது போல் உணர்ந்து எம்டி மனதில், இவனை எங்கேயோ பார்த்தோம் என்ன நினச்சிட்டு இருந்தோமே, நினைவுக்கு வந்துருச்சு. ஆமாம், காவேரி சூப்பர் மார்க்கெட்டில். அவனுடைய சான்றுகள் அனைத்தையும் ஊன்றி கவனித்த எம்டி மற்றவர்களிடம் கூறியது போலவே, நீ போகலாம்ப்பா, ரிசல்ட் 1 வீக்கில் வீட்டுக்கு தபால் மூலம் வரும் அப்படின்னு சொன்னார். மனோகரன் வணங்கி விடை பெற்றான்.
நேர்காணலுக்கு முதல் அழைக்கப்பட்ட கலைச்செல்வன் தனக்கு அமைச்சர் பிஏ ரெக்கமெண்ட் செய்ததால் வேலை நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சான். அவ்வாறு நடக்குமா நடக்காதா? 5ஆம் நாள் இரவு மனோகரன் வீடு திரும்பியதும் அவனுக்கு வந்திருந்த பதிவு தபாலை தாயார் கொடுத்தார். வாங்கி பிரித்து பார்த்த மகனின் முகம் மலர்வதை கண்டார். அவன் படித்து முடித்தவுடன், என்ன விஷயம்பா என்று தாயார் வினவ, நான் போன வாரம் இன்டர்வியூக்கு போனேனே, அந்த கம்பெனியில் என்னை செலக்ட் பண்ணி கடிதம் வந்திருக்குமா. முதல் 1 வருஷத்துக்கு சம்பளம் 18 சொச்சம் வருமா. பிறகு பர்மனண்ட் ஆகிட்டா சம்பளம் 22க்கு மேலே வரும். போனஸ் கிடைக்கும். வருஷம் சம்பள உயர்வு கிடைக்குமா என்றான் மனோகரன் சந்தோஷமாக. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அத்தோடு படிக்கவும் செஞ்ச, அது வீண் போகலப்பா என்ற தாயாரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். நீ வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சதும் வீணாகலாமா? இது மனோகரன். விதியென்று வீணே அடங்கி ஒடுங்கி விடாமல் வாழ்வில் தான் முயன்று நன்கு உழைத்து முன்னேறி நல்ல பணியை பெற்ற மனோகரனின் செயலை பார்த்தால் நமக்கு பின்வரும் திருக்குறள் தான் நினைவுக்கு வரும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முன்னேற்றுபவர். 620வது குறளாக இது அமைஞ்சிருக்கு. சோர்வில்லாமல் காலம் தாழ்த்தாமல் உழைப்பவர்கள் உழைப்பதால் வெற்றி பெறுவர். இதுதான் நம்முடைய ஐயன் காட்டும் வழி. மீண்டும் வேறு ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி.